ஈவினிங் டீ போடலான்னு வந்தேங்க. டைமும் 7 ஆயிடுச்சு. ஆனால் காலையில் குடித்த டீ கப்பு, அப்புறம் மதியம் சாப்பிட்ட பாத்திரங்க எல்லாமே சிங்கில் அப்படியே போட்டு வச்சதோடே இருக்குது. எதுவுமே க்ளீன் பண்ணல. உடம்பு சரியில்லாததுனால சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துட்டேன் டேப்லெட் போட்டுட்டு. இப்போ வந்து டீ போட பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் இப்போ டீ போட போகிறேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணலாம் வாங்க. ஐயோ, இதெல்லாம் இப்போ வாஷ் பண்ணி வைக்கணுமா? சரி, ஃபஸ்ட்டு இதில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிப்போம். எல்லாம் ஒன்று ஒன்றா. நம்மளுக்கு கிச்சன் வேறு சின்னதாக இருக்கா, அதனால் எல்லாம் அப்படி இப்படின்னு எடுத்து வச்சுட்டு தான் கழுவணும். எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ சட்டு புட்டுன்னு ஸ்பீடாக வாஷ் பண்ணிடலாம். இந்த பாத்திரம் சேர்ந்து போனாலே எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும். மேக்ஸிமம் சேர விட மாட்டேன். காலையில் டீ குடித்தேன்னா, டிஃபன் சாப்பிட்டேன்னா எல்லாத்தையும் அப்போவுமே கழுவி வச்சுருவேன். மதியம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அதையும் கழுவி வச்சுருவேன். இன்றைக்கி உடம்பு முடியாமல் போனதுனால சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு அப்படியே போய் படுத்துட்டேன். அதனால் அப்படியே சேர்ந்து போச்சு. இப்போ டீ போடலான்னு சொல்லி வந்தாச்சுன்னா இடமே இல்லை. எல்லாத்தையும் கழுவி அரேஞ்ச் பண்ணி வச்சாதான் அப்புறம் டீ போட முடியும். ஸ்பீடாக நம்ம வேலையை பார்த்துருவோம். டைமும் 7 ஆயிடுச்சு. இது முடிச்சுட்டு தான் இப்போ டீ போடணும். ஒரு விஷயம் தெரியுமாங்க, இன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கொஞ்சம் கழுவி வைங்கன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். கண்டென்ட்டுன்ற பேரில் எண்ணெயே ஃபுல்லாக கழுவ வச்சுட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ இன்றைக்கி நான் ஹஸ்பண்ட் கிட்ட தானே கழுவ சொன்னேன், கண்டென்ட்டுன்ற பேரில் எண்ணெய் கழுவ வச்சுட்டாங்களேன்னு இப்போ தான் தோணுதுங்க. எப்படி என்ன மாட்டி விட்டாங்க பார்த்தீங்களா? இப்படி உங்கள் வீட்டில் யாராவது பண்ணுறாங்களான்றது கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஒரு வேலை சொன்னால் நம்மளை வச்சே செய்ய வச்சுருவாங்க லாஸ்ட் கட்டத்தில். ஹை ஸ்பீடில் வேலை முடிஞ்சிச்சு. இனி இதை கொண்டு போய் நம்ம வெளியே வச்சிடணும். இதை அப்படியே வெளியே வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ என்னோடய கிச்சன் எப்படி இருக்குது? எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஜொல் ஜொல்லுன்னு ஜொலிக்குது இல்லை?